சமஸ்கிருதம் படிச்சாதான் புலவராக முடியும்ன்ற இருந்ததை 1925 நீக்குகிறார்கள். 26ல தான் முதலா சமஸ்கிருதம் படிக்காம தமிழ் புலவனே வரான். இன்னைக்கு பேசுற இந்த சீமா, மணியரசன் போன்றவர்களுக்கெல்லாம் நீதி கட்சி பத்தி என்ன தெரியும்னு நான் கேட்கிறேன். மணியரசன் சொல்றாரு, பனகல் என்ன செஞ்சாரு, பொப்புலி என்ன ஒன்றும் செய்யல சொல்றாரு. கம்யூனல் ஜீவோவே நடைமுறைப்படுத்தலன்னு மணியரசன் எழுதியிருக்கிறாரு. உனக்கு என்ன தெரியும்? முதல்ல இத்தனை வருஷமா இடஒதுக்கீடு இருந்தும் கம்யூனல் ஜீவோ இல்லை என்றால் 1950 கூட ஆதி திராவிட மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரியில் 0 அப்படின்னு கோர்ட்ல கொடுத்தது ஸ்டேட்மெண்ட். இது பசுவதை செய்யக்கூடாதுன்னு பாரதியார் எழுதினாரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தேச துரோகிகள்னு பாரதியார் எழுதினார். கிறிஸ்தவ பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்காதீர்கள் என்று பாரதியார் எழுதினார். நான் தான் அதை வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் பாரதியாரை பற்றி பேசுகின்ற சிபிஎம், சிபிஐ தோழர்கள் யாரும் ஒரு வரி கூட அவர் பெரிய முற்போக்கா இன்னைக்கு RSS என்னென்ன சொல்றானோ அத்தனை கருத்துக்களையும் பாரதியார் 21ல செத்துட்டாரு. RSS 1925 தான் தொடங்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கான கருத்துருக்கள் எல்லாம் அப்பே வந்துச்சு. பனகல் அரசையே கிண்டல் பண்ணி பாரதியார் எழுதியிருக்காரு. வகுப்புரிமை எதிர்த்து எழுதியிருக்கிறார். TM நாயர் ஒரு தேச துரோகின்னு எழுதியிருக்காரு. TM நாயரை 1905 பாராட்டி இந்தியா இதழில் எழுதிய பாரதியார் நீதி கட்சி ஆரம்பிச்ச உடனே TM நாயர் உள்ளிட்ட தேச துரோகிகள் இந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பது உண்மை இல்லாதது, விரைவில் அழிந்து விடும்னு எழுதினாரு. அழிஞ்சுதான் சென்னை மாகாணத்தில் இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்குது. வரலாற்று குறிப்புகள் இருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் பண்ண நாலு வெளிநாட்டு அறிஞர்கள் எழுதுறது. ஆதி திராவிடர் மாநாடு பல இதழ்கள்லேருந்து தொகுக்கப்பட்ட மாநாட்டை பற்றிய செய்திகள். அது பலரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பழைய வரலாற்றுன்றதுனால அந்த 3 நூல்களை நம்முடைய தோழர் மிக சிறப்பான முறையில் இங்கே சுகுணா திவாகர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். தமிழவந்தன் அவர்கள் நீதி கட்சி தலைவர்களுடைய சொற்பொழிவு. ஏன்னா பல பேருக்கு நீதி கட்சி பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேன் அந்த இளைய தலைமுறைக்குன்றதுனால முதன்மையான சொற்பொழிவுகளை தொகுத்திருந்தேன். எனக்கு முன்பு பேசிய ஐயா மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பாரதிதாசன் ஆய்வறிக்கையில் பேராசிரியர். வேற யாருன்னா இருந்தால் அங்கே பாரதிதாசன் வேலையே நடக்காது. இவர் இருக்கவே மாதந்தோறும் பாரதிதாசனை பற்றி ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு கூட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில். எனக்கு தெரிஞ்சு சென்னை பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் சேர் இருக்கு. ஒரு நான் தலித்து அதில் போட்டு வச்சுருந்தாங்க. 5 வருஷமாக ஒரு கூட்டம் கூட நடத்தலை அவர். தலித்துக்கு சேர், அது அரசு பணம் ஒதுக்குது நிகழ்ச்சி. அதுக்கு தான் சொல்கிறேன், யார் இதுக்கு பொருத்தமானாலும் அவங்கள அந்த இருக்கையில் போடணும். இப்போ SVR இருந்தார் திருச்சி பாரதிதாசனில், அருமையாக பண்ணார். அதுபோல் அதாவது மணிக்கோ மிக பொருத்தமானவர்ன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த நூலை பற்றி, தமிழவந்தனுடைய நூலை பற்றியும் நேரம் இல்லை. ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் பேசக்கூடியவங்க எல்லாருமே. ஆனால் 8:30 மணிக்கு மேலே பொதுவாக பேருந்து வசதி இருக்காது திரும்பி போகிறவங்களுக்கு. அதனால் நியாயமாக 8க்கே முடிக்கணும். சரி 8க்கு தான் தொடங்குறேன், அதனால் 8:30க்கு முடிச்சிடலாம் அப்படின்றது தான். என்னென்னா நீதி கட்சியும் தலித்துகளும் தான் நம்ம திராவிடியன் ஸ்டாக் தோழர் சொன்னார், கேட்டார் என்ன. நான் தான் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தலாமே, திராவிட இயக்கம் கொஞ்சம் பெரியாரெலாம் சேர்த்துக்கலான்றதுனால திராவிட இயக்கமும் தலித்துகளும் அப்படின்ற தன்மையில் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீதி கட்சி திராவிட இயக்கம்னா தொடக்கம் நீதி கட்சி தான். அதில் 1916 அவங்க என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் அந்த நூலில் தொகுத்துருக்குறேன். 20 நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது. நீதி கட்சி தலைவர்களை பற்றியெல்லாம் சுகுணா திவாகர் சொன்னார். அதாவது தியாகராய செட்டியார் 1915 வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். TM நாயரும் அதே போல தான். 1915 ஈரோட்டில் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வரவேற்புரை, TM நாயர் சிறப்புரை, குடியரசு ஏட்டில் அந்த பதிவு பின்னாடி ஞாபகப்படுத்தி பெரியார் எழுதுகிறார். 16 நடந்த நிகழ்வுகள் எல்லாம் 15. அப்போ 16வது ஆண்டில் என்னென்னா நீதி கட்சி தலைவர்கள் பல பேர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இந்த வைஸ்ராய் கவுன்சிலுக்கு தேர்தல், பனகல் அரசருக்கு தோல்வி, பல பேருக்கு தோல்வி வருகிறது. அதனால் TM நாயரை முக்கியமாக தோற்கடிக்கிறாங்க. திருவல்லிக்கேணி உயர்நிலைப்பள்ளி தலைமை TM நாயருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னவர்கள் திருவல்லிக்கேணி அந்த உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பார்ப்பனருக்கு வாக்களிக்கிறார்கள். ஓ, இது இப்படி இருக்குது, சரி இதுக்கு ஒரு மாற்றம் தேடணும். அப்போ சென்னை பல்கலைக்கழகம்
57ல் வருது. அதை பார்த்தீங்கன்னா முதல் 15 ஆண்டுகள் வெறும் 5 பேர் தான் நான் பிராமின் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. என்ன கல்வி என்பது ஆங்கிலேயர்களுக்கு அடுத்தபடியாக பார்ப்பனர்கள் தான் உயர்கல்வியில் இருந்தாங்க. அதனால நீதி கட்சி என்ன செய்கிறாங்கன்னா, நாம் வந்து ஆங்கிலேயர்கள் கல்விக்கு நிறைய நிதி ஒதுக்குனாங்க, ஆனால் உயர்கல்விக்கு அதிகமாக போகுது, அதனால் பார்ப்பனர்கள் பலன் அடைகிறார்கள்னு நாம் தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம ஆட்கள்லாம் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு மாநாடுகளில் தீர்மானம் போட்டாங்க. 20ல் ஆட்சிக்கு வந்த பிறகு 21ல் கம்யூனல் ஜிஓ போடுறாங்க, 22ல் ஒரு ஜிஓ போடுறாங்க. இந்த 2 ஜிஓவையும் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதை யாரும் இன்னைக்கு வரைக்கும் எழுதலை. பனகலரசர் செய்யலை, நீதி கட்சி செய்யலை, முத்தையா முதலியார் தான் வந்து செஞ்சாருன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஏன் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. அது எங்கன்னா நடேச முதலியார் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. 1923 பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை செல்லாது என்று சொல்லுகின்ற சென்னை உயர்நீதிமன்றம் இயங்கக்கூடாது, ₹1 கூட நிதி ஒதுக்கக்கூடாது. அதுதான் அவருடைய தீர்மானம். அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கலன்றது வேற, ஆனால் தீர்மானம் முன்மொழிஞ்சாரு. சட்டமன்ற குறிப்புகள் அந்த தீர்மானம் இருக்கு. ஹைகோர்ட்டு அழிஞ்சு போட்டோம், நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவ்வளோ தீவிரமான ஒரு நடேச முதலியார். ஏன்னா அவர் தான் திராவிடர் சங்கத்தை உருவாக்கியவர். வெளியூர்லேருந்து வந்த பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் தங்கி படிக்கணும்னு சொந்தமாக திருவல்லிக்கேணி அக்பர் சாஹிப்பில் திராவிடர் விடுதி தொடங்கியவர். அதில் தான் பல பேர் வந்து படித்து பெரியாள் TM நாராயணசாமி பிள்ளை அண்ணாமலை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ஏன் நம்முடைய முதல் நிதி அமைச்சர் என்ன செட்டியார் RK சண்முகம் செட்டியார், அவரெல்லாம் இங்கே வந்து தங்கி படித்தவங்க தான். அந்த திராவிடர் மாணவர் இல்லத்தில் பல பேர் கூப்பிட்டு பேச வச்சார். அதில் திருவிக்கா பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அது ஒரு உணர்வை, இந்த மாணவர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பனகலரசர் அந்த திராவிடர் சங்கத்தில் துணை செயலாளராக இருந்திருக்காரு. பனகலரசரை பற்றி ஒரு செய்தி மட்டும்தான் சொல்லணும். என்னன்னா, அவர் மிகப்பெரிய ஜமீன். ஆந்திரா நம்மோடு இருந்தது, நம்ம அதெல்லாம் மறந்துடக்கூடாது. மொழிவாரி மாநிலம் 1953 தான் ஆந்திரா பிரிஞ்சு போகுது, 56ல் தான் எல்லாம் பிரியுது. ஆந்திரா சென்னை மாகாணத்தில் இருக்குது, எங்கேயோ வெளியேந்து வந்து முதலமைச்சராக இல்லை, நம்ம மாகாணத்தில் இருந்தவர் பனகலரசர். அவர் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு வந்து இங்கே திருவல்லிக்கேணி உயர்நிலை பள்ளியில் தான் சேர்றதுக்கு வராரு. ஆனால் அங்கிருந்த பார்ப்பனர்கள் அவரை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர், ஜமீன்தார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தியாகராய செட்டியார் போய் பார்த்து அவர் வந்த பிறகுதான் நேரில் சொல்லி அவரை சேர்த்துட்டு போனார். அப்போ பனகலரசர் இது எப்போ சொல்கிறாருன்னா, தியாகராய செட்டியார் 1925 ஏப்ரல் 29 இறந்து போகிறாரு. அவருக்கு இரங்கல் கூட்டம் சட்டமன்றத்தில் நடக்குது. அப்போ முதலமைச்சர் பனகலரசர் பேசுகிறாரு, இது போல் நான் 6வது, அப்போ வந்து 1ஆம் படிவம் என்று சொல்வார்கள், ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஃபார்ம், 6ஆம் வகுப்பு சேர வந்த முதல் படிவம் சேர்க்க மாட்டேன்னாங்க. தியாகராய செட்டியார் தான் நேரில் வந்து சொல்லி சேர்த்துட்டு போனார். குழந்தாய் நீ நல்லா படிக்கணும்னு சொன்னார். நான் அந்த பள்ளிக்கூடத்திலே SLCயில் முதல் மாணவனாக வந்தேன். பனகலரசர் இங்கே தான் படித்தார், மாநில கல்லூரியில் தான். MA வரைக்கும் அங்கே தான் படித்தார். தெலுங்கில் MA அவர். ஆனால் அப்போல்லாம் தமிழ் தெலுங்கு எந்த மொழி படித்தாலும் கட்டாயமாக சமஸ்கிருதம் ஒரு பாடமாக படிக்கணும்னு விதி இருந்தது, எந்த படிப்பாக இருந்தாலும். அதனால்தான் பல தமிழ் புலவர் பார்த்தீங்கன்னா பாப்பானாவே இருப்பான். இப்போ நம்மால் தமிழ் புலராக வந்தவங்க சமஸ்கிருதம் படித்து வந்தாங்க. காசு பிள்ளை போன்றவர்கள்லாம் சமஸ்கிருதம் படித்து தான் வந்தாங்க, ஏன்னா கட்டாயமாக இருந்தது. அதை எப்போ வச்சாங்க? 1924 கல்வி அமைச்சர் AP பாத்ரோ சட்டமன்றத்தில் பேசினார். இந்த அரசு திராவிட அரசு, திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவிடும். இனிமேல் யூனிவர்சிட்டி வேணும்னா நீங்கள் கட்டாயம் சமஸ்கிருதம்னா சமஸ்கிருத மொழிக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கங்க, இந்த அரசாங்கம் கொடுக்காது. பேசுறது மட்டும் இல்லை, அரசாணை வெளியிட்டார் 24. அதுக்கப்புறம் 25 தான் செனட்டில் ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க, இனிமேல் தமிழ் வித்வானுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லை. தமிழ் வித்வான் புலவருக்கு சமஸ்கிருதம் படித்தாதான் புலவராக முடியுன்ற இருந்ததை 1925 நீக்குகிறார்கள். 26 தான் முதலாக சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் புலவனே வரான்.
இன்னைக்கு பேசுகிற இந்த சீமா மணியரசன் போன்றவர்களுக்கெல்லாம் நீதி கட்சியை பற்றி என்ன தெரியும்னு நான் கேட்குறேன். ஒரே கேள்விதான். மணியரசன் சொல்கிறாரு பனகல் என்ன செஞ்சார், பொப்ளி என்ன ஒன்றும் செய்யலை சொல்கிறாரு. கம்யூனல் ஜீவோவே நடைமுறைப்படுத்தலன்னு மணியரசன் எழுதியிருக்கிறாரு. உனக்கு என்ன தெரியும்? முதல்ல நீதி கட்சி வரலாற்று, அதாவது ஒரு இயக்கத்தை நீங்கள் திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த இயக்க வரலாற்றை படிக்க வேண்டும். அங்கே என்ன நடந்தது, என்னென்ன செய்தார்கள் என்பதையெல்லாம். இப்போ நான் மாப்பாசி பற்றி எழுதுறேன்னா 6000 பக்கம் செங்கோலை படித்து தான் எழுதினேன். என் சொந்த கருத்தே கிடையாது. பாரதியாரை பற்றி எழுதினேன். 525 புத்தகம் படித்து மேற்கோள் கொடுத்துருக்குறேன் நான். பாரதியார் கூட சமகாலத்தில் இருந்தவங்க யார் யாரெல்லாம் என்னென்ன எழுதுனாங்களோ என் சொந்த கருத்து கிடையாது. பாரதியார் இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும் என்று எழுதினார் என்பதை நான் தான் முதல்ல எழுதினேன். இத்தனை வருஷமா யாருமே எழுதலை. பசுவதை செய்யக்கூடாதுன்னு பாரதியார் எழுதினாரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தேச துரோகிகள்னு பாரதியார் எழுதினாரு. கிறிஸ்தவ பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்காதீர்கள் என்று பாரதியார் எழுதினார். நான் தான் அதை வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் பாரதியாரை பற்றி பேசுகின்ற சிபிஎம் சிபிஐ தோழர்கள் யாரும் ஒரு வரி கூட அவர் பெரிய முற்போக்கா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்னென்ன சொல்றானோ அத்தனை கருத்துக்களையும் பாரதியார் 21 செத்துட்டாரு. 1921 இறந்தார் பாரதியார். ஆர்எஸ்எஸ் 1925 தான் தொடங்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடியே அதுக்கான கருத்துருக்கள் எல்லாம் அப்பே வந்துச்சு. ஏன் பனகல் அரசையே கிண்டல் பண்ணி பாரதியார் எழுதியிருக்காரு. வகுப்புரிமை எதிர்த்து எழுதியிருக்கிறார். TM நாயர் ஒரு தேச துரோகின்னு எழுதியிருக்காரு. TM நாயரை 1905 பாராட்டி இந்தியா இதில் எழுதிய பாரதியார் நீதி கட்சி ஆரம்பித்த உடனே TM நாயர் உள்ளிட்ட தேச துரோகிகள், இந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பது உண்மை இல்லாதது, விரைவில் அழிந்து விடும்னு எழுதினாரு. ஆனால் அழிஞ்சுதா? சென்னை மாகாணத்தில் இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க டெல்லி அரசியல். ராகுல் காந்தி பேசுகிற வரைக்கும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இன்னைக்கு RSS BJP இருக்கிற மாதிரி காங்கிரஸ் இருந்தது அன்னைக்கு. அதனால தான் பெரியாரும் அம்பேத்கரும் காங்கிரஸை கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலை அன்று இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் அடிபட்டு அடி வாங்கி ஒன்றும் இல்லாத போன்றனால திருந்தி இன்னைக்கு நம்ம வழிக்கு வர்றாங்க. இத்தனை ஆண்டு நாம் கொடுத்த அடி காங்கிரஸு கொஞ்சம் திருந்தி வந்திருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது இப்படி பல செய்திகளை. தியாகராய செட்டியாரை பற்றி சொன்னேன். அவர் மிக பெரும் பணக்காரர். அவங்க கர்ச்சீப்பு ஐரோப்பா முழுக்க கப்பலில் வணிகம் பண்ணார். ஐரோப்பா முழுக்க பிட்டி கர்ச்சீப் என்றால் மிக புகழ் வாய்ந்தது. சுண்ணாம்பு கலவாய் மிகப்பெரிய இது வச்சுருந்தாங்க. சிமெண்ட்டுக்கு பதில் அப்பெல்லாம் சுண்ணாம்பு தானே. நெசவு, மிகப்பெரிய நெசவு. அவர் தேவாங்கர். காந்தி 1915 தான் முதல்ல ஒரு சுற்று பார்க்குறாரு எப்படி இதுன்னு இந்தியா முழுக்க. சென்னை வந்தப்போ தியாகராயருடைய நெசவாலையை போய் பார்த்தார் 15. அதுக்கெல்லாம் குறிப்பு இருக்கு. மிக பெரும் பணக்காரர். என்னாச்சு? மயிலாப்பூர் கோயிலில் குடமுழுக்கு பண்ணுறாங்க. 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு. அந்த காலத்தில் சவரன் 21 ரூபாய், வெறும் 21 ரூபாய் சவரன். 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு. இவர் சென்னையில் 1882 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் வராங்க. 1882 ரிப்பன் தான் அதை தொடங்கினார். அதனால தான் அதுக்கு ரிப்பன் பில்டிங்னு பேர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர். தலைவர்ன்றது 1920. தியாகராயர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் சென்னைக்கு. 40 ஆண்டு ஒரே தொகுதியில் தொடர்ந்து கவுன்சிலர் அவர் தான். 82 அவர் மறைகிற வரை 25 வரை தொடர்ந்து அவர் தான். அவ்வளோ செலவு பண்ணுவார். அப்படியெல்லாம் இந்த கட்சிக்காக இந்த நீதி கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்ற பிறகு ஜெயிச்ச உடனே கவர்னர் கூப்பிட்றாரு, வெலிங்டன் வாங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுங்கன்னு. வேணாம், நான் முதலமைச்சராக வந்தால் இதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்லுவானுங்க. எனக்கு முதலமைச்சர் தேவையில்லை, எங்கள் வகுப்பு நண்பர் கடலூர் சுப்பராய ரெட்டியார் கொடுங்கன்னு சொல்லி அவர் கிளாஸ்மேட்டை கூட படித்தவர் அவருக்கு கொடுத்தாரு. அவர் உடம்பு சரியில்லை, ஒரு ஆண்டில் இறந்துட்டார். உடனே பனகல் முதலமைச்சர். பனகல் வந்த பிறகு ஏராளமான மாற்றங்கள் அதாவது நாம் நினைக்கிறத விட அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க நீதி கட்சியில். நான் அதிகமாக சொல்லனாலும் சுருக்கமாக சிலவற்றை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியார் சிவமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறது 1926, 25 தான் நவம்பரில் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு. நீதி கட்சி ஆட்சி 20 பிறகு
22 முதல் ஏராளமான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துறாங்க. அதுல முக்கியமானது பல்லர் பறையர் என்று இழிவாக உள்ள பெயரை மாற்றி ஆதி திராவிடர் என்ற பெயரில் எங்கள் சமூகத்திற்கு இட்டு அழைக்க வேண்டும் என்று MC ராஜா 20/2/1922 சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். அத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அதன் அடிப்படையில் இச்சமூகத்தினர் ஆதி திராவிடர்கள் என்று அனைத்து ஆவணங்களிலும் பதிய வேண்டும் என்று அரசாணை எண் 217 சட்டம் பொது நாள் 25/3/1922 பிறப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுல ஒரே செய்தி தான், ஆதி திராவிடர்னு பேர் வேணும்னு கேட்டவர் MC ராஜா, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் MC ராஜா, அதை ஏற்றுக்கொண்டு ஆணையிட்டது, கெசட்ல போட்டது நீதி கட்சி. இன்னைக்கு வந்து பேசுறாங்க, ஏன் ஆதி தமிழர்னு வைக்கல கேட்குறாங்க. ஏன்பா அவர் கேட்ட ஒரு தீர்மானம் வச்சவர் அவர். ஏன்னா அயோத்திதாசருடைய அந்த ஆதி திராவிட மகா ஜனசபையை 1916 புதுப்பித்தவர் MC ராஜா. ஏன்னா அவர் அயோத்திதாசர் 1914 மறைந்து விடுகிறார். 2 ஆண்டு கழிச்சு MC ராஜா 16 புதுப்பிக்கிறார். MC ராஜா தான் முதல் சென்னை சட்டமன்றத்துக்கு ஒரு SC கேண்டிடேட்டு. 20 சட்டமன்றம் அமையுது. கவர்னர் வந்து அவரை தான் முதல்ல தேர்வு செய்கிறாரு. அது ஏன்னா ரெட்டமலை சீனிவாசன் வந்து அது இப்போ பேச நேரம் இல்லை, சில பிரச்சனை பறையன் பத்திரிகை நடத்தினாரு. அவங்க ஆளுங்களே நீ பறையன் நடத்துறியன்னு கேஸ் போட்டாங்க. ஹைகோர்ட்டில் 100 ரூபாய் அபராதம் போட்டாங்க. எப்போ 1890 100 ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை. அந்த வெறுப்பில் அவர் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டார். இந்த ஜனங்களுக்கு பாடுபடவே வேணாம். அவர் பறையன் நட்டினார், பறையர் மகாஜபான்னு வச்சிருந்தார். ஏன் நீ பறையன் சொல்கிற அப்படின்னு அந்த ஆட்களே தான் அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். அதனால் வெறுப்பில் தென்னாப்பிரிக்கா போயிட்டு மறுபடியும் அவர் வந்து 1920 தான் அங்கே திரும்பி வரார். அதனால் MC ராஜா தான் அப்போ இருந்த முதல் தலைவர். அது பிறகு தான் ரெட்டைமலை சீனிவாசன். MC ராஜா 21 இருக்கிறாரு. அவர் கேட்டாங்க, இவங்க கொடுத்தாங்க. இப்போ அந்த பனகலரசர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த ஆதி திராவிடர்களுக்கு அந்த காலத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், ரெட்டைமலை சீனிவாசன் தன் வரலாறு GVS சரித்திர சுருக்கம்னு எழுதியிருக்கிறாரு. நானும் மறுபதி போட்டிருக்கேன். அவர் நீலகிரியில் படிக்கும்போது மொத்தம் 400 மாணவர்கள், அதில் 10 பேர் தான் பார்ப்பனர் அல்லாதவர், மீதி 390 பேர் பார்ப்பனர்கள். கல்வி அப்படி தான் இருந்தது. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தனஞ்சயர் எழுதியிருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போதே எழுதினாரு. 55 முதல் பதிப்பு. நாங்கள் தான் அதை தமிழ் வெளியிட்டோம். இப்போ 3வது முறையாக 3ஆம் பதிப்பு போட்டிருக்கிறோம். அவர் பள்ளிக்கூடத்தில் உட்காரும்போது ஒரு மூலையில் தான் உட்காரணும், சாக்கு பை எடுத்துன்னு போட்டு உட்காரணும், வந்துடணும், அப்படி தானே இருந்தது. இந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க செய்தது என்னன்ட்டு நம்ம நீதி கட்சிக்காரங்களும் பேசலை, மற்றவங்களும் பேசலை. அதனால வெளியே தெரியல பல செய்தி. ஆதி திராவிட பிள்ளைகளை பொது பள்ளிகளில் கட்டாயமாக சேர்க்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. GO நம்பர் 87 கல்வி நாள் 6/1/1923. அப்போல்லாம் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, தாலுக் போர்டு, முனிசிபாலிட்டி இவங்க தான் பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. நேரடியாக கல்வித்துறை கிடையாது. நான் 6வது படிக்கும்போது வரைக்கும் வாலாஜாப்பேட்டை வந்து முனிசிபல் ஸ்கூல் தான். அப்போ தான் போராட்டம் பண்ணி அது அரசு பள்ளியாக இப்போ அரசு மேல்நிலை பள்ளியாக இருக்குது. நகராட்சிக்கு அப்போ நடத்துறதுக்கு கொஞ்சம் வரி வசூல் பண்ணுவாங்க, மீதி அரசு மானியமாக கொடுக்கும். தாலுக் போர்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்கு. அரசு மானியம் பெறும் பள்ளிகளில் ஆதி திராவிடர் பிள்ளைகளை சேர்க்க மறுத்தால் அரசு மானியம் ரத்து செய்யப்படும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. GO நம்பர் 88 கல்வி நாள் 16/1/1923. நீங்கள் கட்டாயம் சேர்த்தாகணும், இல்லைன்னா உங்களுக்கு மானியம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருச்சி மாவட்ட நிர்வாகம், நான் சொன்ன டிஸ்ட்ரிக்ட் போர்ட் தான் நடத்துதுன்ட்டு, ஆதி திராவிட பிள்ளைகளை தனி இடத்தில் தங்கி படிக்க அனுமதி கோரியதை அரசு ஏற்க மறுத்து விட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேற ஜாதி பிள்ளைங்களெல்லாம் ஒரு தனி கட்டடம், ஒரு அறை, ஆதி திராவிட பிள்ளைகளை ஒரு அறையில் சேர்த்துக்கிறோம், ஆனால் ஒன்றா உட்கார வைக்க மாட்டோம், தனித்தனியாக உட்கார வைக்கிறோம்னு கேட்டாங்க. திருச்சி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் போர்டு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து இந்த அரசு வந்து அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதி திராவிட பிள்ளைகளையும் மற்ற சாதி பிள்ளைகளையும் ஒன்றாக தான் படிக்க வைக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தது. GO நம்பர் 215 கல்வி நாள் 11/2/1924.
அதே போல் இப்போ கோயில் இது போல இடத்துலலாம் ஆதி திராவிட பிள்ளைகள் வர முடியாது இல்லையா? அதனால பள்ளிக்கூடம் கட்டும் போதே, தொடக்க பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்ட தொடங்கும் போதே ஆதி திராவிட பிள்ளைகள் அணுக முடியுமா? ஏனெனில் கோவில், அக்ரகாரம் போன்ற இடங்களில் ஆதி திராவிட பிள்ளைகளை மற்ற சாதியினர் அனுமதிக்க மறுப்பார்கள் என்பதால் அதை ஆராய்ந்து பார்த்து ஆதி திராவிட பிள்ளைகள் வருவதற்கு தடையில்லாத இடத்தில் பள்ளி கட்டிடங்களை கட்ட அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஜிஓ நம்பர் 2333 நாள் 27/11/1922. அதே போல இந்தியாவிலேயே முதலாக ஆதி திராவிட மாணவர்கள் இலவசமாக தங்கி படிக்க ஆதி திராவிடர் மாணவர் விடுதி திறக்கப்பட்டது. ஜிஓ நம்பர் 2563 நாள் 24/10/1923. அதுதான் இன்றைக்கு எம்சி ராஜா ஹாஸ்டல் என்று இருக்கிறது. இந்த எம்சி அதாவது ஆதி திராவிடர்ல அமைப்புகளில் 1921 2 பிரிவு இருந்தது. ஒன்று நீதி கட்சி ஆதரித்தது, ஒன்று நீதி கட்சி எதிர்த்தது. எம்சி ராஜா தலைமையிலான குழு நீதி கட்சி எதிர்த்தது. ஒன்று இரட்டைமலை சீனிவாசன் இவங்க மேயர் சிவராஜ் தலைமையிலான குழு நீதி கட்சி பெரியார் ஆதரவாக இருந்தது. எம்சி ராஜா இது போல் என்னென்ன பணங்கள் பணத்தை எம்சி ராஜா கிட்டே கொடுத்து, ஏன்னா அவர் எம்எல்சி இருந்தார், கொடுத்து கட்ட சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டில் பஞ்சமர் மாநாடுன்னு 1923 நடக்குது. அதில் அந்த எதிர்கோஷ்டி மாநாட்டில் சொல்லுது, எம்சி ராஜா பனகல் ராஜா கொடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டுவாரா? அதாவது அந்த கோஷ்டி முதல் வந்த உடனே இதெல்லாம் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பனகல் எம்சி ராஜா கிட்டே பணத்தை கொடுத்து ஹாஸ்டலில் கட்ட சொல்லியிருக்கிறாரு, அரசு பணத்தை அப்படின்னு தெரியுது. 1933 அதான் இதை கட்டுவதற்கான பணம் முழுவதையும் ஆதி திராவிட தலைவர் எம்சி ராஜா அவர்களிடமே கொடுத்து கட்டுவித்தார்கள். 1931 ஆதி திராவிட மாணவர்களுக்கு 3 விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டன. இது நான் சொல்ல, டிஜி போக் ஐசிஎஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி, அந்த புத்தகம் பேர் 1881 1931. அந்த ஆள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய ஆஃபீஸர், ஐசிஎஸ் இங்கிலாந்து சேர்ந்தவன், இங்கே கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தான். அவன் ஒரு 50 ஆண்டு வரலாற்று, இந்த 50 ஆண்டில் என்ன நடந்திருக்கு 1881 1931 ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு போட்டு ஒரு புத்தகமாக பிரிண்டடில் வந்திருக்கு. ஆவண காப்பகத்தில் எழும்பூரில் அது இருக்குது. அதில் இதை சொல்கிறாங்க, 3 விடுதி இவங்க 1933 கட்டினாங்க ஆதி திராவிடருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஆதி திராவிடர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசாணை எண் 1243 4/5/1922. ஆதி திராவிட மாணவர்கள் எஸ்எல்சி தேர்வு எழுத கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இப்படி நிறைய 17/10/1922 ஆதி திராவிட மாணவர்களின் கல்வி நிலையை பற்றிய விவரத்தை அரசுக்கு அளிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 22/6/1923. அதாவது அப்போ என்ன ஆகுதுன்னா, 1923 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பணம் கட்டி தான் படிக்கணும். எந்த மாகாணமாக இருந்தாலும் எந்த படிப்பாக இருந்தாலும் ஃபீஸ் கட்டணும். இவங்க தான் நீதி கட்சியில் தான் 1923 எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். எது வரைக்கும்? 3வது வரைக்கும். 4வதுக்கு மேலே என்னன்னா, அதாவது கல்வியில் சலுகை கட்டணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 1920 இந்த மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்ஸ் 1920 ஒன்று இருக்குது. அதில் அனெக்சரில் பிசி லிஸ்ட்டில் 98 ஜாதி இருக்குது. அந்த 98 இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த இதுலேயும் ஆவணங்களையும் அச்சிட்ட புத்தகங்களையும் இது வரல. ஏன்னா எல்லாம் வந்துக்கிற புத்தகத்தையே பார்த்து எழுதுறாங்கள ஒழிய யாரும் ஆவண காப்பகத்தில் போய் மூலத்தை பார்த்தெல்லாம் எடுத்து எழுதலை. அதனால இது வரல. பிசியில் 98 ஜாதி, எஸ்சியில் 88 ஜாதி, அதாவது 4 மாகாணம் இருந்தது, 88 ஜாதி இருந்தது. எதுக்கு? கல்வியில் சலுகை அளிப்பதற்காக. இந்த 4ஆம் வகுப்பு பிறகு 50 விழுக்காடு கட்டண சலுகை அளிப்பதற்காக. அப்போ பேக்வேர்டு கிளாஸ்ன்றது 1920 கல்வியில் மட்டும், வேலையில் இல்லை, கல்வியில் சலுகை அளிப்பதற்காக இருந்தது. அப்புறம் மருத்துவ கல்லூரியில் பயிலும் ஆதி திராவிட மற்றும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசாணை எண் 866 பொது சுகாதார நாள் 17/6/1922. இப்படி தொடர்ச்சியாக இந்த தொடக்க கல்விக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்னொன்று, பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பே நீதி கட்சி இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் அப்படி சமமாக உட்கார வச்சிங்கன்னா
மற்ற மேல் ஜாதிகாரெல்லாம் முகம் சொல்லிப்பான், நீதி கட்சிக்கு எதிராக தான் இருப்பான். இவன் என்னடா இது பறையங்கட்சின்னு தானே சொல்லுவாங்க. சுயமரியாதை இயக்கத்தையே பொதுவாக பள்ளங்கட்சி பறையங்கட்சின்னு தான் பேர் பெரியாருடைய இயக்கத்துக்கு. அது போல் இருந்தது. இது எல்லாம் மாற்றி இன்னொன்று செஞ்சாங்க பனகல் ஆட்சியில். அது ரொம்ப முதன்மையானது என்னன்னா, இந்த உயர்கல்வி இருக்குது இல்லை, உயர்கல்வி முழுக்க நான் சொன்னேன் எல்லாருமே மேல் ஜாதிகாரனாகிறான்ட்டு. அதனால என்ன பண்ணாங்க, 1922 மாணவர் சேர்க்கை குழு, கல்வியில் மாணவர் சேர்க்கை குழு. அதில் என்னென்னா மெடிக்கல்னா மருத்துவக் கல்லூரி இயக்குனர் இருக்கணும், மருத்துவக் கல்லூரி முதல்வர் இருக்கணும், நீதி கட்சியை சார்ந்த ஒருத்தர் இருக்கணும். இப்போ மாநில கல்லூரியில் நடேச முதலியாரை போட்டாங்க 1922ஆம் ஆண்டு. அங்கே கால்நடை கல்லூரிக்கு சிவராஜ் போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஏஎல் முதலியாரை மருத்துவக் கல்லூரிக்கு போட்டாங்க. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்னன்னா, 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு, 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர். அதான் அரசாணை. அதுக்கு ஒரு குழு, இந்த குழு தான் செலக்ட் பண்ணோம் மாணவர்களை. 7/12/21 சட்டமன்றத்தில் நடேச முதலியார் ஒரு கேள்வி கேட்டார். நான் அதிகமாக சொல்லலை, சில விவரங்கள் அடிப்படை மாற்றம் நடந்தது மட்டும் சொல்லிடுறேன். 21 கேள்வி. பார்ப்பனர் 558 பேர், பார்ப்பனர் அல்லாதார் 15 பேர், இந்திய கிறிஸ்தவர் 9 பேர், ஆங்கிலோ இந்தியர் 6 பேர், ஆதி திராவிடர் ஒருத்தர் கூட இல்லை. 1921 கேள்வி கேட்டவர் நடேச முதலியார். மறுபடியும் அந்த கல்வி சேர்க்கை குழு வந்த பிறகு ஒரு பார்ப்பான் 18/9/22 எஸ் சீனிவாச ஐயங்கார் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை என்ன இருக்குன்ட்டு. பார்ப்பனர் போன வருஷம் 58 இருந்தது, இந்த வருஷம் 33 குறையுது. பார்ப்பனர் அல்லாதார் சென்ற ஆண்டு 21 15 இருந்தது, 22 36 மாறுது, 2 மடங்கு அதிகமாகுது. இந்திய கிறிஸ்தவர் 9 இருந்தது 15 ஆகுது, ஆங்கிலோ இந்தியர் 6 இருந்தது 5 ஆகுது, ஆதி திராவிடர் 21 ஒருத்தரும் இல்லை, இந்த ஆண்டு 2 பேர். விண்ணப்ப போட்டவங்களே 2 பேர் தான், 2 பேருக்கும் கிடைத்தது. இதுதான் நீதி கட்சி செய்த மிகப்பெரிய சாதனை மருத்துவத்தில் ஒரே ஆண்டில் 1922. அது மட்டுமல்ல, இப்போ எல்லா கல்லூரிக்கும் சேர்க்கை குழு இருந்தது. மாநில கல்லூரி மட்டும் சொல்கிறேன். 1922ஆம் ஆண்டு மாநில கல்லூரியில் மாணவர் சேர்க்கை மொத்த இடங்கள் 242 டிகிரியில், அதில் 50% இடங்கள் 121. விண்ணப்பம் செய்த பார்ப்பன மாணவர்கள் 167 பேர். அவங்களுக்கு 50% 127 இடம்தான். நம்மளை விட அதிகமாக மார்க் வாங்கியிருந்தாலும் பார்ப்பன மாணவர்கள் 46 பேருக்கு இடம் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இது மெட்ராஸ் மெயிலில் 21/7/1922 வந்திருக்கு. இதை செனட்டில் சத்தியமூர்த்தி பேசுகிறாரு. சத்தியமூர்த்தி அப்போ எம்எல்சி ஆகலை, மெட்ராஸ் செனட்டில் பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி செய்யலாம், அநியாயம், கல்லூரியில் பார்ப்பன மாணவர்களுக்கு இடம் தர மாட்டேங்க 46 பேருக்கு. அப்போ இது அரசின் முடிவு அப்படின்ட்டு வீசி அப்போ சொல்லிட்டாரு. இதில் இன்னொரு செய்தி இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் நீதி கட்சிக்கு பணியை மறுத்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா 1923 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டாந்து, துணைவேந்தருக்கு மேலே இணைவேந்தர், யார் கல்வி அமைச்சரோ அவர் இணைவேந்தர்ன்றது 1923 தான் கொண்டு வந்தார். துணைவேந்தர் எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்புறம் சிண்டிகேட் செனட்டை அதிகமாக்கினாங்க. நீதி ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர்லாம் கொண்டாந்து செனட் மெம்பரை போட்டாங்க. ஏன்னா பாப்பம் இல்லாதவன் நம்ம செனட்டில் இருந்தால் தான் நம்ம நினைக்கிறத பாஸ் பண்ண முடியும். அப்படியெல்லாம் கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க. அதே போல் இப்போ நான் 22 சொன்னேன். இப்போ நீதி கட்சி காலத்தில் இவ்வளோ நாள் இருந்தது. நான் நேரம் இல்லை, செண்பக துரைராஜன் வழக்கு மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன். அதில் என்ன நிலைன்னு, உண்மையிலேயே அது பொய்யான வழக்கு. அண்ணல் அம்பேத்கர் கூட அரசியல் சட்டம் எழுதின அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் அந்த செண்பகன்ற பாப்பாத்தியை தூண்டி விட்டு, அந்த பொம்பளை அபிடவிட்டை நான் எடுத்துருக்கிறேன், ஹைகோர்ட்டில் போயிட்டு எடுத்தேன். நான் 1934 பிஏ படித்தேன். அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட்டு 34. அப்போது எனக்கு சேர வசதி இல்லை, இப்போது சேர நினைக்கிறேன். இந்த கம்யூனல் ஜிஓ என்று ஒன்று இருக்கிற காரணத்தினால் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அரசியலமைப்பு சட்டம் 29(2) படி மொழி, பால், இனம், பால் இதையெல்லாம் வேறுபாடு காட்டப்பட மாட்டாதுன்னு இருக்குது. நான் பாப்பாத்தின்றனால எனக்கு கிடைக்கல. இது அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அதான் வழக்கு. விரோதம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இந்த கம்யூனல் ஜிஓ செல்லாது. உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த பொம்பளை மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷனே போடலன்ட்டு. இவன் இங்கே கேட்கவே இல்லை.
சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேட்குறேன், நீ எவ்வளோ மார்க் வாங்கின, காலேஜுக்கு அப்ளை பண்ணியா அப்படின்னு கேட்கவே இல்லை. அவன் கண்டுபிடிச்சான் அப்ளிகேஷனே போடலன்ட்டு. இருந்தாலும் அவன் என்ன சொல்லிட்டான், அப்ளிகேஷன் போடலன்னாலும் பரவாயில்ல, ஆனால் என்னன்னா இந்த சட்டம் வந்து சமூக இது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குது கம்யூனல் ஜீவோ. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு அரசனுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் இதெல்லாம் 51 நடக்குது, அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடக்குது. அப்போ தான் சொல்கிறாரு, அவர் லா மினிஸ்டர் சொல்கிறாரு, இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்றான். ஆனந்த சயன ஐயங்கார் வந்து அப்போ சபாநாயகர், மாண்புமிகு அமைச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்களை இப்படிவெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றான். உடனே இவருக்கு கோபம் வருது, அமைச்சர் என்ற முறையில் இந்த சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன், ஆனால் தனிப்பட்ட முறையில் அதை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, நான் மும்பையில் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றினேன். அப்போது என்னுடைய வழக்குகளில் எவராது நீதிபதிகள் தவறாக தீர்ப்பு சொன்னால் தீர்ப்பளித்த பிறகு நேராக போய் அந்த ஆளுகிட்ட நீ சொன்ன தீர்ப்பு தப்புயான்னு சொல்லிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. நாடாளுமன்ற விவாத குறிப்புகளில் இதெல்லாம் இருக்கு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆகவே இப்போ என்னன்னா, இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கில் நம்ம அட்வொகேட் ஜெனரல், சென்னை மாகாண அரசனுடைய அட்வொகேட் ஜெனரல் குட்டி கிருஷ்ண மேனன் இருந்தார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் அரசனுடைய தலைமை வழக்கறிஞர். அவரு மாகாணத்தில் நிலவும் விசித்திரமான சூழ்நிலையை மனதில் கொண்டு இப்பிரச்சனை நாம் ஆராய வேண்டும். வகுப்புவாரி முறை இல்லை என்றால் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஒருவருக்கு கூட கல்லூரியில் இடம்பெற மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புள்ளிவரத்தை கொடுத்துருக்காரு. இது விடுதலை பத்திரிகையில் வந்துருக்குது 19/7/1950. இன்னைக்கு வரைக்கும் எந்த புத்தகத்துலையும் வரல. அதில் அவர் சொல்கிறாரு, வகுப்புரிமை அடிப்படையில் கம்யூனல் ஜீவோ படி போட்டால் பார்ப்பனர் 77 பேர் இந்த பொறியியல் கல்லூரிக்கு. இது பார்ப்பனர் அல்லாதார் 224, இந்திய கிறிஸ்தவர் 31, முஸ்லிம்கள் 26, ஆதி திராவிடர் 26, பிற மாகாணத்தோர் 11, மொத்தம் 395 பேர். மொத்தம் மாணவர் எண்ணிக்கை 395. அப்போது என்ஜினியரிங்க்கு. இதே மெரிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, கம்யூனல் ஜீவோ இல்லைன்னா பார்ப்பனர் 249. இப்போ கம்யூனல்னா பார்ப்பனர் 77, மெரிட்டுனா பார்ப்பனர் 249. பார்ப்பனர் அல்லாதார் கம்யூனல் ஜீவோன்னா 224, மெரிட்டுனா 112 பேர் வராங்க. அந்த ஆண்டு எடுத்த மார்க்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அரசாங்கம் கோர்ட்டுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் இது. இந்திய கிறிஸ்துவர் இதில் 31, கம்யூனல் ஜீவோன்னா மார்க்னா 22, முஸ்லீம்கள் கம்யூனல் ஜீவோன்னா 26, மெரிட்னா 3 பேர், ஆதி திராவிடர் கம்யூனல் ஜீவோவில் 26 பேர் வராங்க, மெரிட்னா 0, பிற மாகாணத்தர் இங்கே 11, அங்கே 9, மொத்தம் 395. இப்போ தெரிஞ்சுங்க, இத்தனை வருஷமாக இடஒதுக்கீடு இருந்தும் கம்யூனல் ஜீவோ இல்லை என்றால் 1950 கூட ஆதி திராவிட மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரியில் 0 அப்படின்னு கோர்ட்டில் கொடுத்தது ஸ்டேட்மெண்ட். இது விடுதலையில் இருக்குது. 1950 19/7/1950. ஆக இதெல்லாம் நீதி கட்சி வந்து அதுக்காக தான் பெரியார் ஓராண்டு காலம் போராடி அரசியல் சட்டத்தில் 15 நாள் திருத்தி அதன் பிறகு இப்போ ரிசர்வேஷன்லாம் வந்திருக்கு. இப்படி பல செய்திகளை நாம் வந்து இதே 1950ஆம் ஆண்டு கேஸ் இருக்குது. ஆனால் அரசு வந்து பெரியாருக்கு பயந்துன்னு கம்யூனல் ஜீவோ அமுல்படுத்தினாங்க. அதுக்கு வந்து விடுதலையில் செய்தி வந்திருக்கு. இந்த ஆண்டு 9/9/1950 விடுதலை சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க. மருத்துவக் கல்லூரியில் 3 பெண்கள் உள்பட 17 பேர் ஆதி திராவிடர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். TSS ராஜா வந்து கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, 12/9/50 விடுதலையில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை பற்றி குறிப்பு இருக்குது. பார்ப்பனர் அல்லாதவர் விண்ணப்பித்தவர் 692 பேர், சேர்க்கை 172 பேர். பார்ப்பனர் 452 பேர் விண்ணப்பித்தார்கள், ஆனால் 77 பேர் தான் சேர்க்கை. இந்திய கிறிஸ்தவர் 144 விண்ணப்பித்தவர், சேர்க்கை 22. இஸ்லாமியர் 83 பேர் விண்ணப்பித்தனர், 21 பேர் சேர்க்கை. ஆதி திராவிடர் 17 பேர் விண்ணப்பித்தார்கள், 17 பேர் சேர்க்கை. அப்படின்னா கம்யூனல் ஜீவோ அமுல் இருந்ததுன்னு அர்த்தம் மெடிக்கல் காலேஜில் 50. இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் TSS ராஜன் சட்டமன்றத்தில் கூறியது 12/9/1950. இப்படி அதாவது அடிப்படையில் கல்வியில் இன்றைக்கும் நாம் திராவிட மாடல் அரசுன்னு ஏன் சொல்கிறோன்னா இதுதான் பேசிக். நீதி கட்சி தான் நமக்கு அடிப்படை.
அதன் மீது தான் இன்றைய ஆட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 வெற்றி பெற்றவுடன் நிருபர் கேள்வி கேட்குறான், நீங்கள் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ சீக்கிரம் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே அப்படின்ட்டு. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியா, அது பேர் மறந்துட்டேன், ஒன்று இருக்குது. கேள்வி கேட்கும்போது அண்ணா சொல்கிறாரு, நாங்கள் நீதி கட்சியின் தொடர்ச்சி, புது கட்சி இல்லை. ஏன்னா அண்ணா 1938 பெரியார் தலைவரான போது அண்ணா செயலாளர் நீதி கட்சிக்கு. 1944 திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் பண்ணும்போது அண்ணா செயலாளர். ஆகவே நாங்கள் ஒன்றும் புது கட்சி கிடையாது, நாங்கள் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தான் என்று அண்ணா அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியில் சிறந்து ஓங்குகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நீதி கட்சி தான். இந்த நீதி கட்சி கல்வியில் மட்டும் இல்லை, பல செயல்களில் தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அது நிறைய செய்தி இருக்குது. ஆனால் நான் எல்லாத்துக்கும் போல இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி மட்டும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி முடிச்சணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று முக்கியமான செய்தி ஒன்று விடுபட்டு போச்சு. என்னென்னா, இந்த சமூக இயலாமைகள் தான். ஆதி திராவிடர் பொது இடங்களில் புழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ரெட்டைமலை சீனிவாசன் 22/8/1924 சென்னை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. என்னென்னா, பொது இடங்களில் புழங்கத்துக்கு சத்திரம், சாவடி, பொதுக்குளம். ரெட்டைமலை சீனிவாசன் அதை 22/8/24 அதே அதை கொஞ்சம் ஒட்டி இன்னும் கொஞ்சம் தீர்மானத்தை விரைவுபடுத்தி வீரையன் 24/2/1925 கொண்டு வந்த தீர்மானம். அது என்னன்னா, சத்திரம், சாவடி, அரசு அலுவலகங்கள், பொது சாலைகள், பொது கிணறுகள் போன்ற பொதுவான இடங்களில் ஆதி திராவிடர்கள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அரசாணையில் மசோதா கொண்டு வந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை போட்டாங்க. கெசட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/4/1925 பார்ட் 4. அதை தண்டோரா போட்டு நாடு முழுக்க வெளியிட்டார்கள். இதெல்லாம் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் நீதி கட்சி சமூக நீதியில் இதிலெல்லாம் ரொம்ப அக்கறை செலுத்தினார்கள் என்பதற்கு இதெல்லாம் இது செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆனாலும் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இது மோலியார் கட்சி, இது செட்டியார் கட்சி, இது நாயர் கட்சி, பல பேர் அப்படி இன்னைக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க, மேல் ஜாதிகாரன் கட்சி அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க எல்லாமே பாவம், அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பனகலரசர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய சொத்து ஏலத்துக்கு போனதை சுதேசமித்திரில் வந்திருக்கு. ஏன்னா அவர் கட்சிக்கு செலவு பண்ணிடுவார். அப்போ 5000 ரூபாய் சம்பளம் முதலமைச்சருக்கு, 5000 மாதம். இந்த பக்கம் செக் வாங்குவார், அந்த பக்கம் ஜஸ்டிஸ் கையெழுத்து போட்டு இன்னொரு செக் கழிச்சு கொடுத்துருவாரு. பேங்க்கில் சேர்ந்த உடனே அடுத்த நாள் அது ஜஸ்டிஸுக்கு போயிடும். அதனால தான் பனகலரசர் செத்து போன உடனே ஜஸ்டிஸ் ப்ரெஸ்ஸே ஏலத்துக்கு வந்துச்சு. வேறு வழி இல்லைன்னு பெரியார் தான் அந்த ஏலத்துக்கு எடுத்தார். 3 ஆண்டு ஏலத்துக்கு எடுத்து நடத்தினார். திராவிடன் இதழை அநியாயமாக போச்சேன்ட்டு. இந்த பஞ்சமி நிலம் மட்டும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஒரு குறிப்புக்குது, அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி நிலம் பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம். எனக்கு முன்னாடி பேசின அந்த செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அந்த ட்ரிமேனியன், அவர் தான் இந்த மக்களுக்கு நிலம் இல்லை, பஞ்சமி நிலத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல ஆங்கில அரசுக்கு எழுதினார். அதை ஏற்றுக்கொண்டு ஆங்கில அரசு பஞ்சமி நிலம் ஒதுக்குனாங்க. இந்தியாவில் இருந்து வேறு எந்த மாகாணத்தில் இல்லாத அளவிற்கு நீதி கட்சி ஆட்சியில் ஆதி திராவிடர்களுக்கு பஞ்சமி நிலத்தை வாரி வழங்கியது. நீதி கட்சி ஆட்சி வருவதற்கு முன்பு வரை 1921 அவங்களுக்கு ஆதி திராவிடர்கள் கொடுக்கப்பட்டிருந்த பஞ்சமி நிலம் 19,251 ஏக்கர் மட்டுமே. ஆனால் நீதி கட்சி ஆட்சியில் 1931 வரை கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் 3,42,611 ஏக்கர் ஆகும். ஆதாரம் டிஜி போக்கு ICS என்ற சென்னை மாகாண அரசின் புள்ளிவர அதிகாரி எழுதிய மெட்ராஸ் பிரசிடென்சி 1881 1931 என்ற நூல், பக்கம் 132. ஏன்னா இது வெள்ளைக்காரனே எழுதுந்த கவர்மெண்ட்டுக்கு. அவன் புள்ளியியல் துறை அதிகாரி. நாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நீங்கள் நீதி கட்சிக்காக ரொம்ப பேசுகிறீங்கன்னு நினைப்பீங்கன்னு. அதுக்காகவே நான் அந்த ஆங்கிலேயரை அடிக்கடி மேல்கோள் காட்டுறது. இதை பற்றி பின்னாடி ஜஸ்டிஸில் ஒன்று வந்திருக்கு. 1935 மார்ச் 31 வரை ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தின் அளவு 4,40,000 ஏக்கராக உயர்ந்துள்ளதை ஜஸ்டிஸ் ஏடு 19/7/1935 சுட்டி காட்டியுள்ளது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி இருக்கா என்னன்னா எனக்கு தெரியல.
ஆனால் இங்கே வந்து ஆதி திராவிட இயக்கமும் நல்லா இயங்குச்சு. அது பரவாயில்ல, விட்டுருங்க. இங்கே வந்து ஆதி திராவிடர்கள் இயக்கமும் ரொம்ப நல்லா நடந்தது, திராவிடர் இயக்கமும் நன்றாக நடந்தது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்திசைந்து சென்றது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேஜை மாநாட்டுக்கு ரெட்டைமலை சீனிவாசனை அழைச்சிட்டு போயிட்டாரு, MC ராஜாவை கூட்டுன்னு போல அப்படின்ற அந்த கோவத்தில் அவர் வந்து அவருக்கு எதிராக மாறிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தார். மனுநீதி எரிப்போன்னு 1927 காட்பாடியில் பேசின ஒரு MC ராஜா, மனுநீதியை தீ வைத்து கொளுத்துங்கள் என்னுடைய ஆதி திராவிட மாநாடுகள் நூலில் அதை நான் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே தனி தொகுதி கேட்ட ஒரு MC ராஜா, ஆனால் பின்னாடி கூட்டு தொகுதிக்கு ஆதரவாக எதிரணிக்கு போயிட்டாருன்றதெல்லாம் வேற செய்தி. அது மட்டும் இல்லை, 1937 ராஜாஜி ஆட்சிக்கு வந்த போது MC ராஜா கோயில் நுழைவு மசோதாவை கொண்டு வந்தார். ஆனால் ராஜாஜி அதை எதிர்த்து பேசி தோற்கடித்தார். அந்த ஓட்டு விவரம்லாம் கூட நான் வச்சிருக்கிறேன். ராஜாஜி அப்போ MC ராஜா பேசும்போது சொன்னார், முதலமைச்சரை நம்பினேன், அவர் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி. அதே போல் MLA ஆகி டெல்லிக்கு போனார் MC ராஜா. 1927 முதலாக டெல்லிக்கு தேர்ந்தெடுத்து சென்னை சட்டமன்றம் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு MC ராஜா. அங்கே போய் அகில இந்திய மாநாடெல்லாம் நடத்தினார். அகில இந்திய ஆதி திராவிட மாநாடெல்லாம் போட்டார். அம்பேத்கருக்கு பேரலெல்லாம் ஒரு கட்சி கட்டணும்னு நினச்சாரு. 1938 இங்கே நீதி கட்சி மாநாட்டில் இது வந்து மேயர் சிவராஜ் வாழ்க்கை வரலாறு. இது வந்து அம்பேத்கர் பிரியன் எழுதுனது தான். இதில் மீனாம்பாள் சிவராஜனுடைய பேட்டி இருக்குது பின்னாடி. 1938 நீதி கட்சி மாநாடு 3 நாள் நடக்குது. டிசம்பர் 31, அதாவது 29, 30, 31. இவங்க ஆதி திராவிடர் மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. பந்தல் போட காசு இல்லை. அதனால் நீதி கட்சி மாநாட்டிலே நாங்கள் நடத்துகிறோன்னு கேட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 3வது நாள் நீதி கட்சி பந்தல்லையே ஆதி திராவிடர் மாநாடு நடந்தது. அந்த அம்மா தன்னுடைய தங்க 2 வளையல்களை விற்று நோட்டீஸ் அடிச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாநாட்டில் அம்பேத்கரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியா முழுக்க MC ராஜாவை தலைவராக எந்தெந்த மாகாணம் தேர்ந்தெடுக்கிறது, அம்பேத்கர் யார் தேர்ந்தெடுக்கிறது, அகில இந்தியாவில் யார் தலைவர் அப்படின்ற நிலை வரும்போது தமிழ்நாடு என்றைக்குமே அம்பேத்கருக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்ற செய்தி தான் நாம் வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பெரியாரை பற்றி ஒரே ஒரு செய்தி, அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பக்கம் 267 இந்த அம்மா பேசணும், மீனாம்பாள் சிவராஜ் பேட்டி. அதாவது, இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, தந்தை பெரியாரோடு தாங்கள் கலந்து கொண்டு ஆற்றிய பணி நிகழ்ச்சி பற்றி கூறுங்கள். நான் ஏராளமான சுயமரியாதை திருமணங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறேன். பெரியார் அவர்கள் கலந்து கொண்ட திருமணங்களிலும் கலந்து கொண்டு பேசி இருக்கிறேன். சென்னை பெரம்பூரில் என் தலைமையில் பெரியார் தலைமையிலும் ஒரு சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது. கடுமையான மழை, தாழ்த்தப்பட்டோர் பகுதி, ஒரே சேரும் சகதியுமாகிவிட்டது. திருமணம் முடிந்து சாப்பிட்டு போக சொன்னார்கள். நான் ஏதோ சமாதானம் சொல்லி சாப்பிடவில்லை. பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? மேலே இருந்த ஓலையை கீழே எதிரில் போட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார். பெரியார் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்க மாட்டார். அன்னை மீனாம்பாள் சிவராஜ். இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.